ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மார்கழி மாதம். மார்கழி மாதத்தோட 3வது நாள் நடந்துகிட்ருக்கு. நம்ம எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். பிரம்ம முகூர்த்த தீபத்தில் அவ்வளோ பலன்கள் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். சிலருக்கு பிரம்ம முகூர்த்த தெரிஞ்ச பதில்கள் சில சந்தேகங்கள் இருக்குது, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. அதை தான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் உண்மையாலுமே பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த டைமில் ஆரம்பிக்குது அப்படின்னா 3:30 மணிலேருந்து 5:10 வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் எல்லாராலையும் எழுந்திரிச்சு வீட்டில் இறை வழிபாடு செய்ய முடியாது. நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கோம், ஆஃபீஸ் போயிட்டு வருவோம். அதனால் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வீட்டில் இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த 3:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்த தீபம் குளிச்சுட்டு தாங்க ஏற்றணும். குளிச்சுட்டு ஏற்றுறது தான் ரொம்ப விசேஷம். இப்போ சிலரால் குளிக்க முடியாது, சைனஸ் ட்ரபிள் இருக்கும், அப்படி இல்லைனா கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அப்படின்னா மூஞ்சி கை கால் அலம்பிட்டு விளக்கேற்றிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. குளிக்கணும் அப்படின்னா தலை குளிக்கணுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். டெய்லி தலை குளிச்சுட்டு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது தாங்க. ஆனால் சிலரால் இதை ஃபாலோ பண்ணிக்க முடியாது. ஏன்னா சளி பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். அப்படி உள்ளவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் தலை குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க. விசேஷ தினங்கள் வரும்போது தலை குளிச்சுக்கோங்க. மற்ற நாட்கள்லாம் நீங்கள் தலை குளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிரம்ம முகூர்த்த தீபம் தனியாக 5 விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. அந்த நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுக்கு பேர் தான் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு சொல்லப்படுதே தவிர தனியாக 5 விளக்குகள் ஏற்றணும் அப்படின்றது அவசியம் இல்லை. மொத்தமாக நீங்கள் பூஜை அறையில் ஒரு 5 விளக்குகள், வாசல் காலில் 2 விளக்குகள் ஏற்றிக்கோங்க. அதுவே போதுமானது. இது இல்லாமல் நீங்கள் 5 விளக்குகள் ஏற்றினாலும் தப்பு கிடையாது. அது உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் போது குறைஞ்சபட்சம் ஒரு விளக்காவது மண் அகல் விளக்காக ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சபூத தத்துவப்படி தான் இந்த உலகமும் நம்ம உடலும் இயங்கிட்டுருக்கு அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் நம்ம 5 விளக்குகள் ஏற்றுறோம். அதில் நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த பஞ்சபூதத்திலிருந்து உருவான இந்த மண் அகல் விளக்கை பயன்படுத்திக்கிறது ரொம்ப விசேஷம். காலையில் நீங்கள் விளக்கேற்றும் போது பூ போடுறீங்க. அந்த பூ அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்ம நைட்டு வரைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த நாள் இந்த காய்ந்த பூக்கள், பழைய பூக்களை எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட புது பூ இருந்ததுன்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஆனால் முதல் நாள் போட்ட பூக்களோடையே அடுத்த நாள் விளக்கேற்றக்கூடாது. அது எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி வாசலெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு தாங்க விளக்கேற்றணும். ஒருவேளை நீங்கள் இருக்க இடத்துல அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு வாசத்தெளித்து கோலம் போடுறது சேஃப்டி இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடுங்க. பூஜை அறையில் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன கோலமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க. நம்ம எப்போவுமே நிலவாசப்படியில் 2 விளக்குகள் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் விளக்கேற்றுவோம். எப்போவுமே பூஜை அறையில் விளக்கேற்றும் போது நிலவாசப்படி கதவை திறந்து வச்சுட்டு தாங்க விளக்கேற்றணும். அது நம்ம வீட்டுக்கு நேர்மறையான ஆற்றலை அதிகப்படுத்தி உள்ளே வர வச்சு தரும். மார்கழி மாதத்தில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு பால், தயிர் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அங்கே பூஜையெலாம் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் பிரசாதமாக செஞ்சு எடுத்துகிட்டு போயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரியே நம்ம நிலைவாசப்படியில் ஒரு வெள்ளைக்கட்டியை குட்டி குட்டியாக இது பண்ணி வச்சுறது ரொம்ப நல்லது. பச்சரிசி மாவு இந்த மாதிரி விஷயங்களை நிலவாசப்படிக்கு பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதை நைட்டு நேரத்தில் சில எறும்புகள், பூச்சிகள் சாப்பிட்டுட்டு போகும். நம்மளோட கர்மாக்கள் குறையிறதுக்கு இது உதவியாக. இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.